மகாபிரிவாச்சரணம். ராமாயணம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு முக்கியமாக யார் ஞாபகத்திற்கு வருவார்கள் என்றால் ராமனும் சீதையும். அந்த சீதையை கவர்ந்து சென்ற அந்த ராவணன் எதற்காக என்றால் அவனுடைய 10 தலைகள் இருந்தும் அவனுடைய எந்த ஒரு பலமும் அங்கே பயனளிக்காமல் அவன் மாண்டே போனான் இல்லையா. அந்த 10 தலைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்வதற்காக அந்த 10 தலைகள். சரி, எதற்காக அந்த இவ்வளவு பெரிய ராமன் அப்படின்னு சொல்றவன ஒரு கடவுள்னு நம்ம சொல்றோமே, அவர் ஏன் அங்கு சென்று அவரை வீழ்த்த வேண்டும்? ஏன் இங்கிருந்தே வீழ்த்த முடியாத? இது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது பக்திங்கிற விஷயத்தை மேலோட்டமாக பார்த்து கொண்டு ஏன் இப்படி செய்திருக்க கூடாதா, அப்படி செய்திருக்க கூடாதா என்று அறிவுபூர்வமாக கேள்வி கேட்பது போல அவர்கள் அந்த அஞ்ஞானத்தில் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள். இதற்கு ஒரு அற்புதமான பதில் உண்டு. என்ன என்றால், ராவணன் சீதையை கவர்ந்து சென்று விடுகிறான் இல்லையா. இப்பொழுது லங்கையில் சீதை இருக்கிறாள் என்று அனுமன் மூலமாக தெரிந்துவிட்டது. அடுத்தது லங்கைக்கு செல்ல வேண்டும். லங்கைக்கு செல்வதற்கு அந்த கடலில் பாலம் அமைக்க வேண்டும் இல்லையா. இப்ப கடல் வழிவிட வேண்டும். ஆனா கடல் என்ன பண்ணுது அப்படின்னா வழிவிடாமல் இருக்கிறது. ராமன் சமுத்திரராஜனிடம் கேட்கிறான், பதில் கிடைக்கவில்லை. அப்பொழுது ராமன் அம்பை நானில் ஏற்றுகிறான். இதோ உன்மேல் நான் இந்த பானத்தை தொடுக்கப் போகிறேன் என்று சொன்ன உடனேயே சமுத்திரராஜன் பயந்து ஓடி வருகிறான். பிரபோ, என்னை நீங்கள் காத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவன அப்ப சொல்லுவாரா, நான் எடுத்த நானில் இந்த அம்பை ஏற்றிவிட்டேன். ஏற்றிய அம்பு விட்டுத்தான் ஆக வேண்டும். ஆக இதை எங்கே விடுவது என்று சொல், அதை நான் அங்கே இந்த பானத்தை விடுகிறேன் என்று சொல்வாராம். உடனே எங்கோ ஒரு எதிரி, எத்தனையோ காத தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு எதிரியை சமுத்திரராஜன் சொல்வாராம். உடனே இவர் இங்கிருந்து அந்த பானத்தால் சமுத்திரராஜனுடைய எதிரியை அழித்து விடுகிறார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, அப்படி என்றால் இங்கிருந்தே இவர் ராவணனை அழித்திருக்க முடியும். ஆக இந்த இலங்கைக்கு சென்றது சீதைக்காக கிடையாது, விபீஷணனுடைய சரணாகதிக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்க மிகவும் முக்கியமானது. என்ன சரணாகதி அப்படிங்கிற விஷயத்தில் பெருமாள் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார். ஒரு ஜீவனை தன்னிடம் ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை தூரம் வேண்டுமானாலும் அவர் வருவதற்கு தயாராக இருக்கிறார். எந்த நிலையிலும் தன்னை தாழ்த்தி கொள்ள தயாராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த விபீஷணனுடைய சரணாகதிக்காகத்தான் இத்தனையும் நடந்தது. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் ராவணனுடைய அழிவு இங்கிருந்தே ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் விபீஷணனுக்காக அவன் நேரில் அந்த தெய்வத்தை தரிசிக்கக்கூடிய அவன் பாக்கியம் பெற்று அந்த பாக்கியத்தால் அவன் தன் உயிரையும் இழக்கிறான். அதாவது உயிரை இழக்கும் போது கூட அந்த பகவானின் ஸ்மரணத்தோடு இழக்கிறான். அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமானது. ஆக அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறாள், ராமனுடைய சரமழை போல நீ மழை பொழிய வேண்டும். அந்த சரமழை என்ன பண்ணும் அப்படின்னா எதிரிகளை அழித்து விடக்கூடியது. ஆனால் உன்னுடைய கருணை மழை எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்த அளவிற்கு பெய்தால் நாங்கள் இன்புற்று இருப்போமோ அதுபோல் பெய்ய வேண்டும் என்று அந்த ராமனை சொல்கிறார். மகாபெரியவா சரணம்.